ஒரு வேலையை முடிக்கணும்னு நினச்சிட்டா அன்றைக்கி வேலையை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்குறது. இன்றைக்கி வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு பூஜை ரூமை க்ளீன் பண்ணி. இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பூஜை ரூமை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் மாற்றி வச்சுருந்தேன். ஏன்னா என் அப்பன் முருகனை மேலே வச்சனால எனக்கு என்னமோ அவர் மேலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. சரி, அவரை எடுத்து நமக்கு பக்கத்துலேயே இருந்து சாமி கும்பிட்ற மாதிரி மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் மாற்றி வச்சேன். ஒரு வழியாக வந்து சாமி ரூமெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பூஜை பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம லேடிஸ்க்கு இருக்கிற ஒரே பெரிய வந்து கஷ்டமே என்ன தெரியுமா? சிங்கில் வந்து பாத்திரம் இருக்கிறத பார்த்தாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பூஜை ரூமில் இருக்க பாத்திரத்தை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பூஜை ரூமை பார்க்கும் போது இருக்கிற அழகே ரொம்ப ஒரு தனி அழகு தான். ஏன்னா முடிச்சிட்ட பிறகு அது மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை ரூமு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை மை டியர் செலக்டீஸ். பாய்.